ஆக்ஷன் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி ஆக்ஷனை பார்த்துருக்கீங்களா? மிரண்டு போயிட்டீங்க. ஆமாம், படத்தோட திரைப்படத்துலேருந்து இன்னும் மாறாத ஒரு ஆட்சி செய்கிறத பார்த்து மிரண்டு போகிறேன் சார். ஆமாம், அட்லி படத்தில் கூட இப்படி இல்லை சார். வந்து வாய்ப்பு சார் அவரை ஹீரோவாவே பார்க்குறீங்க. அவர் வந்து சார் பாத்தீங்களா இன்னும் மாறல உங்களுக்கு? ஏன் சட்டமன்றத்திலே அவர் தானமா ஹீரோ? சட்டமன்றத்திலே அவர் தானமா ஹீரோ? ஐயோ, திமுகவோட சதி பயங்கரமா இருக்கு சார். சீரியஸா பயங்கரமா இருக்கு. ஆமா, எப்படியாவது நான் சொல்றேன், விஜய் அவர்கள் பார்த்தீங்களா? ஆமா, விஜய் கூப்பிடுறாரு சார். விஜய் இல்லை, நாசமா போன த்ரிஷா சார். த்ரிஷா குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர்கள் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்களும் இயக்குனர் NNK அவர்களும் நம்மோடு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நாடு நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நான் இருக்கேன். சிறப்பு சார். நீங்க? நான் எப்பயும் ஆல்வேஸ் குட், அவ்வளோதான் சார். நாடு நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்க. நாசமா போன எனக்கு என்ன சார் எடுத்தோடனே இப்படி நெகட்டிவா போறீங்க? நல்லா இருந்தா என்ன, நாசமா போன எனக்கு என்னையா? நான் நல்லா இருக்கேனான்னு பாருங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் நல்லா இருந்தாலே நாடு நல்லா இருக்கும். அப்படிங்களா சார்? ஆமா ஆமா. அப்ப தனி மனிதனா யாருமே நல்லா இல்லையா? நல்லா எங்க இருக்கும்? என்னைக்கு இந்த ஆட்சி வந்துச்சோ, தாவேக ஆட்சி, டிவிக்கு ஆட்சி வந்ததுல இருந்து நாடு நலம் பெறாம, நாட்டு மக்கள் வளம் இல்லாம வதங்கி வாடி வதங்கி. உண்மைங்கிறது பெல் அடிச்சு காட்டுது பாத்தீங்களா சார்? உண்மைதான், உண்மை. பாத்தீங்களா? ஆமா, விஜய் கூப்பிடுறாரு சார். விஜய் இல்ல, நாசமா போன த்ரிஷா சார். த்ரிஷா எல்லாம் என்கிட்ட பேசும். அவங்க அப்பா பேசுவாரு. அவங்க அப்பா போயிட்டாரு சார்? போயிட்டாரு, இருக்கையில பேசுவாரு. ஓ, இருக்கையில பேசுவாரு. போயிட்டார், பாவம், நல்ல மனுஷன். இப்பவும் நினைச்சா நம்ம பேசலாம் சார். அவரோட ஆவியை வர வச்சு அவர்கிட்ட பேசலாம் சார். கொஞ்சம் இன்னைக்கு பேசுங்களேன். பேசுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். சார், இப்போ 40 நாள்ல டிவிக்கே வந்து என்ன செஞ்சிருச்சுன்னு நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க சார். அதிரடியா ஃபயர் விடுற மாதிரி எல்லாத்துக்கும் தகுந்த பதிலடி கொடுத்திருக்காரு திரு விஜய் அவர்கள். அதை பற்றின உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க சார். என்ன சார் கருத்து சொல்றது கேக்குறாங்க? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. உங்களை தானே கேட்டாங்க. அதான் சார். சார் சொல்ற அளவுக்கு அங்க எதுவுமே நடக்கலையா சார்? அதான் சார். இல்ல, இந்த இப்படி அப்படின்னாங்க. ஆமா, இப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது எதிர்த்தாப்புல இருக்கிற திமுக காரெல்லாம் கழுத்தை வெட்ட போறாங்களா? அதானே சார்? இப்படிம்பானுங்க. அதான் சார், இப்படிங்கிறது கழுத்தை வெட்டிடுவேன். கழுத்தை வெட்டிடுவேன்னா இப்போ யார் கழுத்தை வெட்ட போறாரு? உதயநிதி போயிட்டாப்புல. உதயநிதி கழுத்தை வெட்டுறதுக்காக ஒரு செய்கை காட்டினாரா, இல்லை பாலாஜி செந்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே செய்கையை தான் காட்டியிருக்காரு? அவரும் அதே செய்தியை காட்டினாரா? அவர் யாரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு? அப்போ அவர் யாரையோ கொண்டாரா? கொன்ன ஜெயிலில் இருக்கணும். இவங்க இந்த மாதிரிலாம் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாரு. முன்னாள் முதலமைச்சர் பண்ணார்னா அவர் கார் ஏறுறப்ப ஏதோ கேட்டதுக்கு இப்படி பண்ணாரா? இப்படியா பண்ணார்? இப்படி பண்ணலையே. அவர் இப்படில பண்ணியிருப்பாரு. இப்படி பண்ணதுக்கும் இப்படி பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்படின்னா காரியத்தை முடிச்சிட்டோன்னு அர்த்தம், இப்படின்னா அவனை போட்டுருன்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு படத்தில் எத்தனையோ படத்தில் பார்த்துருக்கோம்ல, இப்படி அப்படிம்பாங்க. இப்படின்னா என்ன செய்யுது? கத்தி எடுத்து கழுத்து கீறி குறவுல அறுத்து போட்டுரு அப்படிங்கிறது. இப்போ உதயநிதியை கொலை பண்ணுறதுக்கான ஒரு செய்கையை காட்டியிருக்காரா? ஏன்னா தலையெடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது மாதிரி நார்த் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. மோடி ஒருவேளை உதயநிதி தலை வேணும் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லி விஜய் அதனால இந்த ஒரு செய்கையை செஞ்சிருப்பாரோ அப்படின்லாம் தோணுது. ஏற்கனவே 200 கோடியோ 300 கோடியோ அறிவிச்சாங்களா? ஆமாம் சார், தலைக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த தலையை தூக்கிறதுக்கு தான் அந்த 200 கோடிக்கு இவரும் ஆசைப்படுறாருன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா 200 கோடி இப்போ விஜய் அவர்கள் அப்படின்னா முன்னாள் நடிகர் விஜய், அவர் எந்த வேலையிலையுமே கமிட் ஆனார்னா அட்வான்ஸ் வாங்காமல் வேலை செய்ய மாட்டார். அவர் ஏதாவது படத்தில் நடிக்கிறாருன்னா ஒரு 200 கோடி ரூபா அவருக்கு சம்பளம்னா 100 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடிக்க போவார். இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு எலெக்ஷனில் வந்து அவர் ஜெயிச்சு உட்காந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். ஆமாம், 1 மாதம் சம்பளம். இந்த மாதம் சம்பளம் வாங்கிட்டாரா? காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு போகிறவர் சம்பளம் வாங்காமல் இருக்கிறதுனால தான் அந்த சோகமாக இருக்காரா? இவருக்கு சம்பளம் போட்டாச்சா?
இவர் வாங்கியிருக்காரா, இவருக்கு எவ்வளவு சம்பளம், இதெல்லாம் இந்த ஊடகங்கள் ஏன் சொல்லலை? இந்த மினிஸ்டர்னு புதுசா மினிஸ்டர் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, இந்த கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. இந்த கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப சம்பளம் வாங்காம இவங்க மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்யறாங்க. இந்த மினிஸ்டர்ஸ்க்கு, இந்த எம்எல்ஏக்கெல்லாம் சம்பளம் போயிருச்சா? இதெல்லாம் ஏன் என்ன சொல்லாம இருக்காங்க? அந்த வெள்ளை அறிக்கையில இத்தனை பேருக்கு நாங்க சம்பளம் போட்டிருக்கிறத ஏன் சொல்லல? அப்போ ஓசியில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? நமக்காக இவங்க இப்படி உழைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆமா, அதனால இந்த இப்போ போயிட்டு இருக்குது எப்படி சார் இருக்கு? சரிதான் போகுதா? சம்பளம் வந்திருக்குமா சார்? ஏங்க சம்பளம்லாம் வேலை பார்க்க அவங்க என்ன தவிட்டுக்கா பெத்து விட்டுருக்கு அவங்க ஆத்தா? ஓ, அவ ஆத்தா அம்மா வந்து அப்ப நல்லா தான் பெத்து விட்டுருக்காங்க. அப்புறம் என்ன, அதனால சம்பளம்லாம் போயிருக்கும். சம்பளம் ஆட்டோமேட்டிக்கா போயிருமா சார்? போயிரும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிரும். அப்ப அரசாங்க சம்பளம் வாங்குறாங்க. அரசாங்க சம்பளம் வாங்குவாங்க. 5 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்ஷனும் வாங்குவாங்க. ஆமாங்க சார், உண்டுதான். எதுக்காகனா கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவனுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு சத்திரம் இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டுல. இப்ப அதுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல சார்? யாரு சார் உங்க ஆட்சியில நடக்கும்போது சம்பளம் போடலையா உங்களுக்கு? நாங்கள அப்படி வலிச்சுட்டு போயிட்டோம். அதை கஜானா காலின்னு கூட சொல்ல, வலிச்சாச்சுன்னு சொல்லிச்சு எங்க அக்கா. அதான் வலிச்சிட்டு போனதுல எப்படி மறுபடியும் இது என்னன்னா, நீங்க நேத்து இட்லி சாப்பிட்டீங்களா? தோசை கடையில சாப்பிட்டீங்களா? இல்ல, வீட்டுல நானே சுட்டு தான் சாப்பிட்டேன். நீங்களே சுட்டு சாப்பிட்டாலும் அந்த அரிசி மாவுன்னு வாங்குறீங்கல்ல, அதுக்கெல்லாம் வரின்னு உண்டா? இப்போ நீங்க வர்றப்ப ஆட்சியில கஜானாவில் காசு இல்லை. இந்த 1 மாசமா ஒரு வரின்னு வந்திருக்கும்ல, புதுசாக கார் வாங்குறாங்க, அந்த வரி வந்திருக்கும். ஏதோ ஏகப்பட்ட வரியெல்லாம் வந்திருக்கலாம். அந்த வரி வாங்கின காசெல்லாம் என்ன பண்றீங்க? அது ஏதாவது கணக்கு இருக்கா? கணக்கு காட்டியிருக்காங்களா? என்ன சார் பண்ணுவாங்க? ஒருவேளை இவங்க எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்களோ? ஏன் சார் அவங்க தான் வெள்ளரிக்கை காட்டுறாங்கிறாங்கல்ல, வெள்ளரிக்கை எல்லாம் வெள்ளரிக்கை அறிக்கையாக தான் இருக்கு சார். வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, இவங்களோட வெள்ளை அறிக்கையை அவங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அது வெள்ளை அறிக்கை கிடையாது. அது சரி பண்றதுக்கு தான் சரி இவங்க வந்து டைம் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. ஓ, ஆக்ஷன் பயங்கரமா எடுத்துட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஆக்ஷனை பார்த்துருக்கீங்களா? மறந்து போயிட்டீங்க. ஆமா, திரைப்படத்திலேருந்து இன்னும் மாறாத ஒரு ஆட்சி செய்யறதை பார்த்து மிரண்டு போறேன் சார். ஆமா, அட்லி படத்துல கூட இப்படி இல்லை சார். இவன் நெல்சன், அவன் கூட இப்படி பண்ணல சார். அவன் லோகேஷ் கனகராஜ் அருவாலை வச்சு அப்படி இப்படிமா வெட்டுவான் சார். அவன் கூட இப்படி பண்ணல சார். ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க சார். ஆமா, இதெல்லாம் சட்டசபையா சார்? ஜெயலலிதா அம்மா சேலையை உருவினாங்களா சார்? அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா கவர்ச்சியா இருந்தாங்களா சார்? நீங்களாம் சட்டசபையில அறிவு இல்லை உங்களுக்கு? ஜெயலலிதா அம்மா சேலையை யாரும் உருவல, அது சேர்ல மாட்டிக்கிட்டு இழுத்துருச்சு. ஓ, நீங்க ஒரு சேர்ல மாட்டிக்கிட்டு தான் இழுத்துதா? ஆமா, அந்த அம்மா ஒரு 16 வயசு பருவமங்கையா இருந்துச்சு. அதனால அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி இழுத்தாங்க. சும்மா சார், அந்த காலத்துல வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சார்? சேலையை பிடிச்சி உருவனாங்க. அதனாலதான் அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துச்சு அடுத்த முறை. நீங்க பண்ணதுனாலதான் அவங்க அந்த ஒரு இதுல நாங்க பண்ண. நீங்கம்மா சட்டமன்றத்துல போய் ஒரு பெண்ணை வந்து அது ஒரு முதலமை எதிர்கட்சி தலைவரா அவங்கள போய் சேலையை பிடிச்சி இழுக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? அதெல்லாம் இல்லம்மா சார். சரித்திரத்துல வரலாறுல இருக்கு சார். ஊடகங்கள் காட்டிருக்கு, நாங்களும் பார்த்திருக்கோம். சேலை மாட்டிக்கிட்டு இருமா, நான் எந்திரிக்கிறேன். இப்ப இதுல ஒரு ஸ்குரு ஏதாவது கலந்து என் பேண்டை இழுத்துருச்சுன்னு சொன்னா, அதனால இவர் என் பேண்டை பிடிச்சி இழுத்தாருன்னு நான் சொல்றதா? இதெல்லாம் அப்ப எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியிலயோ பிடிச்சவங்கள அந்த சேலையை இழுக்கல. 100க்கு 100 இழுக்கலங்க சார். இது வெளியில அவங்களுடைய கூந்தல்லாம் கலைஞ்சு போய் கூந்தல் கலைஞ்சது. இந்த அம்மா கூந்தல்ல என்ன போட்டு ரிப்பனை போட்டு கட்டியா வந்துச்சு. அது சும்மா அந்த பின்னாடி இருக்கா கூந்தல் இன்னும் பெருசு இல்லை அந்த அம்மாவுக்கு. சும்மா அந்த இவ்வளவுதான் இருக்கும். அதை இப்படி அள்ளி முடிஞ்சிருந்துச்சு. அது சேலை மாட்டின உடனே அப்படியே இருந்துச்சு, இல்ல தலைய அப்படின்னு நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படின்னதுல தலை அப்படி. என்ன சார், உங்களை விட நல்லா கதை சொல்றாரு அவரு. கதை சொல்றேன்னா நான் கண்ணார பார்த்தவம்மா மேல உட்காந்துக்கிட்டு. அப்படியா? அன்னைக்கு நாங்க சட்டமன்றத்துலதான் அந்த அவரே பெரிய இயக்குனரு. உங்களுக்கே சார் கதையெல்லாம் கிடையாது, நடந்த உண்மையை சார். நீங்க மேல உட்காந்து பாத்துருக்கப்ப கூந்தல் அவுந்திருக்கு. கூந்தல் இப்படிங்கிறப்ப அந்த சேலையை அப்படி இன்ன உடனே சேலையை பிடிச்சா அப்படின்னு இழுத்துச்சு இல்ல, அந்த சேலையும் கிழிஞ்சு அந்த அம்மா தலையும் அவுந்துருச்சு. அவர் பாவம் அங்க உட்கார்ந்து இருக்காரு அந்த மனுஷன். அவரை போயிட்டு பாவம்
அவருக்கு அந்த நேரம் கூட ஆனா அவருக்கு அன்னைய தேதிக்கு அவங்க சடை போட்டுக்கிட்டு வரல. அந்த மாதிரி எப்பயுமே சடை போடாது. இது கொண்டைதான் போடும். அள்ளி முடிஞ்சு கொண்ட தொங்குற மாதிரி இந்த இப்படி பிரி மாதிரி விட்டுருக்கோம். ஓஹோ. ஒரு நாம நீங்க போடுவீங்களா? ஆமா, நாம அந்த ஆமா, மாதிரி ஆமா ஒரு சார், நாம ஆமா போட்டு. சார். அப்ப நீங்க எதுவும் பண்ணல? ஏமா ஏமா நாங்க ஏதோ ஒரு சாரு பக்கத்துல ஒரு உட்கார்ந்து தாய் இவரு சேலைய பிடிச்சி இழுத்தது மாதிரி தாய் கேக்குறீங்க. வயித்துல இருந்தா பிறந்திருக்கோம். நீங்க எதுவும் பண்ணலன்னு. அதனால என் கூட பிறந்த தங்கை சகோதரி இருக்காங்க, ஆத்தா இருக்கா, சித்தை இருக்கா, பெரியம்மா இருக்கா, பாட்டி இருக்கா, சார் எல்லாம் இவங்க இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. அதனால நாங்க வந்து ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பொது வெளியில அந்த மாதிரி எல்லாம் சேலையை பிடிச்சி இழுக்கிறது, ஜாக்கெட்டை பிடிச்சி கிழிக்கிறதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அது எங்க வேலை இல்லை. அது வேற ஏதாவது வக்கர புத்தி படிச்சவங்க அப்படிங்கிறாங்க பாரு, அவங்க சார் அதான் சார் அந்த காலத்துல அந்த நேரத்துல நடந்தது இல்லைங்களா, அது மாதிரி இப்ப நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப தண்ணி கூட வைக்கல சார். இவங்கெல்லாம் சட்டசபையில உட்காந்து காவிரியில நீர் வரலங்கிறத பேசுறத பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா, ஆனா இவங்க எல்லாரும் டம்ளர்ல தண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க சார். எவ்வளவு அறிவார்ந்த தமிழ் சமூகம் கேட்டுட்டு இருக்குது பாத்தீங்களா? என் பொண்ணு தான் சொல்லிச்சுங்க, ஆ. இந்த மாதிரி டம்ளர்ல தண்ணி வைக்கிறத ஒவ்வொரு இதுக்கு கொண்டு வைக்கிறாங்க. அது பாட்டில்ல கண்ணாடி பாட்டில்ல தண்ணி வச்சுட்டா வேணுங்கிறவங்க குடிச்சுக்குவாங்கல்ல, இது எதுக்கு அப்படின்னு. அததான் சார் இவரு ஓபிஎஸ் வந்து உடனே எந்திரிச்சு மறுப்பு தெரிவிச்சாரு. ஆமாங்க, ஏன்னா பாட்டில் எடுத்து எண்ணெய் அடிச்சிட்டா அப்படின்னு அவருக்கு பயம். சார் பாட்டில் அடி வாங்குறது சாதாரணம் கிடையாது சார். அவங்க எல்லாம் அரசியல்ல அப்பையில இருந்து பீர் பாட்டில்ல இருந்து இது பெரிய பெரிய பாட்டில் எல்லாம் அடி வாங்கியிருப்பாங்க சார். பாட்டில் அடிச்சா மண்டை உடஞ்சிரும் சார். ஆமா, அப்புறம் உங்களுக்கு சாதாரணம் கிடையாது. சினிமாவில் எத்தனை படத்துல எடுத்து டம்னு அடிப்பானுங்க, மண்டை உடஞ்சி அப்படியே ரத்தம் ஊத்தும் சார். ஆமா சார், உண்மையா நடக்குதா சார் சினிமால? காட்சிகள் தானே. அந்த பாட்டில் வந்து அடிச்சா பாட்டில் உடையும் சார், இந்த பாட்டில் அடிச்சா மண்டை உடையும் சார். ஆமா, நீங்க சாதாரணம் கிடையாது. அதனாலதான் ஓபிஎஸ் பயந்து போயிட்டால, நடுநடுங்கி போயிட்டு விட்டா இங்க பாட்டில் வச்சு நம்மளும் அடிச்சுடுவாங்க போலடா அப்படின்னு டப்புன்னு எந்திரிச்சு மறுப்பு தெரிவிச்சாரு. ஆனா அந்த அம்மா பாருங்க சார், அடிக்குன்னு முடிவு பண்ணா டம்ளர்லயே அடிப்போம். அதுவும் யாரை பார்த்து சொல்றாங்க? பிறந்த நாள் விஜயை பார்த்து சொல்றாங்க சார். ஆமா, அடிக்குன்னு நினைச்சா டம்ளர்லயே அடிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய டம்ளரால் அடிச்சிருவோம். அவங்க அடிக்கடி டம்ளர் விட்டு எரிஞ்சிருக்காங்க சார். ஆமா, இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆமா, டப்புன்னு ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா செயல்முறையில ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, அவங்க மட்டும் கோவப்பட்டு டம்ளரை விட்டு எரிஞ்சு விஜய் கேட்ச் பண்ணிருப்பாரா? பண்ணிருக்க மாட்டாரா சார்? அவர் கேட்ச் பண்ணாம இருப்பாரா? அவரோட ஸ்பீடு டப்புன்னு அப்படி கேட்ச் பண்ணிருப்பாரு டம்ளர். அப்படியா? அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வேற லெவல் சார். அவர் ஹீரோ சார். ஆமா, அவர் வந்து அவரை ஹீரோவாவே பாக்குறீங்க. அவர் வந்து சார் பாத்தீங்களா இன்னும் மாறல உங்களுக்கு? ஏன் சட்டமன்றத்திலே அவர் தானமா ஹீரோ? முதலமைச்சர் சட்டமன்றத்திலே அவர் தானமா ஹீரோ? முதலமைச்சர்னா அதான் ஹீரோ. சார் அதைத்தான் சார் மாறல, நான் அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன்னு. ஒரு விஷயம், தமிழ்நாடு எதிர்கட்சியே சிஎம் வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சீரியஸா அவர் ஏன் தெரியுமா சார் பேசல? காலையில அவரு காலை கடன் முடிக்காம வந்துடுறாரு. அதனாலதான் வந்த இடத்துல அது முக்கிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு பைல்ஸ் ப்ராப்ளம். சீரியஸா சார்? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க சார்? இது நியாயம் இல்ல. நியாயம் இல்லைங்க, உண்மை. நான் ஒரு பக்கத்து ஆராய்ச்சி பண்ணுவேன். எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே. ஐயோ சிரிக்க வேணாங்க, இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஒரு முக்குனது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் உங்க பார்வை அப்படி இருக்கலாம், எல்லாருக்கும் அப்படி இருக்காது. எல்லாருக்கும் அப்படி இருக்கிறது தானே கேக்குறாங்க. ஏன் பேசல, வாயை திறங்க அப்படின்னு பேட்ச் போட்டு வந்தாங்களே, அப்ப ஏன் முக்கிட்டு இருக்காருன்னா வலி அதிகமா இருந்தா வார்த்தை வராதான். அந்த வலியும் வேதனையும் சார், பைல்ஸ் வந்து உங்களுக்கு பைல்ஸ் வந்து பெயின் இருக்கும் சார், அநியாயத்துக்கு பெயின் இருக்கும் சார். அது உள் மூலமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்படியே வாயும் ஒரு மாதிரியா இருக்கும் சார். இல்ல, அவருக்கு இருக்க வசதிக்கு ஒரே நாளையில போனா 1 மணி நேரத்துல ஆப்ரேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட போறோம். இதுல என்ன இருக்கு சார்? ஆப்ரேஷன்னா என்ன? சில பொம்பளைங்க குழந்தை பத்து எல்லாரும் தான் மாசம் ஆகுறாங்க, எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, பயப்படுவாங்கல்ல. ஆப்ரேஷன்னா ஒரு பயம் நமக்கு இருக்கும் சார். என்னதான் வீரமா இருந்து நம்ம துப்பாக்கி எடுத்து படத்துல சுட்டா கூட ஒரு பயம் இருக்கும் சார். ஆப்ரேஷன்னா சரியா சாதாரண ஆப்ரேஷனா சார்? நீங்க இந்த ஃபைல்ஸ்ன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு மூப்பனார் ஞாபகம் வந்துருச்சு. மூப்பனாருக்கு பைல்ஸா சார்? ஐயோ கஷ்டம்னா அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டம் சார். வெள்ளையும் ஜல்லியமா வேட்டி போட்டிருந்தாரு, சிகப்பாயிருமே. என்னங்க சார்? இல்ல, இப்ப முதல்வர் அவர்கள் டைப்பர் போட்டு உட்காந்துருப்பாரா? ஏன்னா ஒரு வெளியிலே, அதாவது
அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஆனா கூட நம்ம நீங்க ஒண்ணு பாத்தீங்களா அவருக்கு பயிற்சி இருக்கிறது? அவர் சொல்லி இருக்காரா? அப்புறம் எப்படி அதை வச்சு சொல்றீங்க? அதுதாங்க எல்லாமே. இப்போ அவங்க ஒண்ணு சொல்றாங்க திமுக ஆட்சியில இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு. இப்ப நீங்க கூட தான் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, உங்க மேலயும் பாக்குறவங்க விமர்சனம் வைக்கலாம், கமெண்ட்ஸ் வரலாம். அததான் சொல்றேன். இப்ப நான் கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டிருக்கேனா சார்? நான் கண்ணாடி போட்டிருக்கேன், கண்ணு தெரியாது அப்படிங்கறது மாதிரி நினைக்கிறது இருக்குல்ல. ஆனா எனக்கு கண்ணு தெரியும்னா தெரியும். ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு போட்டிருக்கேன். ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவர் கண்ணு தெரியாது அதனால கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னு பாக்குற பார்வைகள் 1000 இருக்கலாம். புரியுதுங்களா? ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்கல்ல, டைப்பர் அவர் யூஸ் பண்ணுவாருன்னு. யூஸ் பண்ணத்தான் செய்வாங்க. ஏன்னா நான் கூட இந்த வயசுல சில நேரங்கள்ல டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். முக்கியம் சார். ஏன்னா இடையில யூரினல் வந்தா என்ன செய்யுது? ஆமாங்க சார். 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஒண்ணும் இல்லைங்க சார். இப்ப ராஜ்மோகன் ஒண்ணுக்கு போறதுக்கு வெளியில வந்ததுனாலதான் லைவ் கட்டாச்சுங்கிறதே தெரியுது. அவர் மட்டும் வெளியில வரலன்னா லைவ் போனது தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி முதலமைச்சர் ஒண்ணுக்கு போறேன்னு சொல்லி வந்திருக்கலாம்ல, வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும், எல்லாம் லைவாவே போயிருக்கும். அவர் வராது காரணம் என்ன? டைப்பர் போட்டு உட்காந்துட்டாரு. டைப்பர் போட்டு உட்கார்ந்ததுனாலதான் அவர் எவ்வளவு நேரம் வேணும் அங்க உட்கார முடியுது சார். அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் ரகசியமா போயிடணும் சார். ஆமா, நீங்க படம் டைரக்டர், நீங்க அதனால உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். நாங்க பாவங்க சார். நீங்க பாவமா? அது மட்டும் தயவு செஞ்சு வெளியில சொல்லிடாதீங்க. ஏமா உங்களுக்கு தெரியாதுமா, படம் ஷூட்டிங்ல சார் நல்ல இந்த இது புலி படத்துல எல்லாம் ராஜா வேஷம் கட்டியாச்சுன்னா மறுபடியும் அவுத்து ஒண்ணுக்கு போறது கஷ்டம் சார். உண்மைதான். ஆமா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா டைப்பர் போட்டுப்பாங்க சார். ஆமா, அதாவது டைப்பர்னா பெரிய டைப்பர், குழந்தைங்களுக்கு வாங்கினா சின்னதா இருக்கும் சார். ஆமா, அதான் சார். இந்த மாமி போக்கோன்னு ஒரு டைப்பர் இருக்கு, மம்மி போக்கோன்னு. அது நல்ல சீப்பா நல்லா இருக்கும் சார். மம்மி போக்கோ. ஆமாங்க சார், நல்ல டைப்பர். சரி போதும், இந்த டாபிக் எதோட நிறுத்திக்கலாம். எதோட நிறுத்திக்கலாமா? நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க ஆன்சர் சொல்லலன்னு நினைக்காதீங்க. சொல்றதுக்கு முயற்சி பண்ணி தான் இவ்வளவு தூரம் நாங்க எல்லாத்தையுமே பேசுறோம் சார். ஒரு விஷயம் தெரியுமா சார்? முட்டை வாங்கி சாப்பிட்டீங்களா சார்? இப்ப இல்ல. ஐயோ, முட்டை நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாரி, நான் வெஜிடேரியன். பாத்தீங்களா, வெஜிடேரியன் இருக்குதுன்னா தப்பிச்சான் சார். முட்டை ரேட்டு 9 ரூபாயும் சார். அம்மா சத்தியமா சார். என்ன சார் இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா? நீங்களா சாப்பிடுவீங்க தானே முட்டை? வீட்ல டெய்லி முட்டை தான். காலையில முட்டை. சார் முட்டைன்னா யார் சார் வாங்குறா? நீங்க ஏதோ மேனேஜர்கிட்ட சொல்லி விட்டோ இல்லாட்ட வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட சொல்லி விட்டோ வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. அதனாலதான் உங்களுக்கு முட்டை ரேட் தெரியல. முட்டை இன்னைக்கு ரேட்டு 9 ரூபாய். ஆமா சார், ஏழைகள் சாப்பிட்றது இப்ப முட்டை தான் சார் சாப்பிட்றான். எங்கேயாவது ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஆயா மட்டன் சாப்பிடுது? மட்டன் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் யார் சார்? மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் மட்டன் சாப்பிட்றாங்க. நீங்க இதை சொன்ன ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. பெருந்தலைவர் காமராஜருக்கு என்வின்னா அவர் வீட்டுல என்னன்னா முட்டை பொரியல் பண்றதுதான் என்வியா. அந்த காலத்துல அவரு முதலமைச்சரா இருந்த காலத்துல ஏதாவது ஒரு 4 நாவு கொடுத்து எப்பா ஒரு 4 முட்டை, அப்ப எல்லாம் ஒரு நாள் தான் ஒரு முட்டை, ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த முட்டையா ஆம்லேட்டோ அல்லது பொரிமாசோ போட்டா அது என்வி சாப்பாடம். ஒரு முட்டை காலனாக்கு வித்த காலம் போய் இப்போ 9 ரூபா விற்கிதா சார்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? நான் என்ன சொல்றேன்னா, அந்த கடைக்கோடியில் இருக்கிற ஆயா, கஷ்டப்படுற ஆயா கூட முட்டை திங்காத அளவுக்கு இன்னைக்கு இந்த இது நடந்திருக்கு சார். இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? விஜய் தான். விஜயா சார்? தயவு செஞ்சு முதல்வர் அப்படி குறைப்படுத்தி பேசாதீங்க. விஜய் கிடையாது சார். விஜய் கிடையாது சார். சார் முட்டை கோழி தான் சார். கோழி தான் அப்படிங்க அதையும் சொல்லாதீங்க சார். சார் கோழி தான்னா அதுக்கு ரீசன் இருக்கணும்ல. அதாவது முட்டை வரத்து கம்மியாயிருச்சு, முட்டை டிமாண்ட் ஆயிருச்சு. டிமாண்ட் ஆனதுனாலதான் முட்டை ரேட்டு ஏறி போச்சு. ஏன் டிமாண்ட் ஆச்சுன்னா கோழி போடல. கோழி போடாததுக்கு காரணம் என்ன? திமுக காரணங்க ஒவ்வொரு கோழிகிட்டையும் போய் முட்டை போடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. ஆமா, திமுக காரணங்களோட சதி சார் இது. அவனுங்களோட பயங்கரமான சதி. ஆமா, இதுல PhD வாங்கிருவீங்க போல இருக்கு சார். PhD இல்ல சார், வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க தான் DMK தான் PhD வாங்கி வச்சிருக்காங்க. அததான் சார், அதுதான் அவர் மென்ஷன் பண்றாரு. புரியுதுங்களா? என்னன்னா இப்ப எல்லா பள்ளியெல்லாம் திறந்துருச்சு. இப்ப முட்டை இலவச முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போடுற முட்டையில முட்டை பத்தலன்னு சொல்லி நின்றுச்சுன்னா தப்பா போயிடல சார். அப்ப அதுல ஒரு மாணவர்கிட்ட ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்ல. அந்த மாணவ புரட்சியை வெடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவங்க கோழிகிட்ட சொல்லி முட்டை போடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஐயோ, திமுகவோட சதி பயங்கரமா இருக்கு சார். சீரியஸா பயங்கரமா இருக்கு. ஆமா, எப்படியாவது நான் சொல்றேன், விஜய் அவர்கள் அவரு அட்லீஸ்ட் ஒரு 4 கோழி பண்ணிக்காவது போய் கோழி கோழி முட்டை போடு கோழி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இப்படி கையேந்தணுமா? என்ன சார், எதை சொன்னாலும் நான் சொல்றதுக்கெல்லாம் அந்த பொண்ணு சிரிக்கிறா, நீங்களும் சிரிக்கிறீங்க. கையேந்தல என்ன தப்பு இருக்கு?
சார் என்னங்க சார் என்ன சார் காமெடி பண்ணாதீங்க சார். அவர் முதலமைச்சர் சார். முதலமைச்சர் எப்படி சார் அவருக்கு பின்னால போய் முட்டை போடு கோழின்னா சொல்லுவார் சார்? அப்புறம் என்ன சொல்லணும் சார்? முட்டை போடுனா கோழி முட்டை போட்டுரும் சார். அதை கையை பிடிச்சி கையை வச்சு அது முட்டை போட்டு கீழே போட்டா உடஞ்சு போயிருங்களா, அதனால கையேந்தி ஓ வாங்குறாங்க. சார் இப்படி இருக்கணும் சார் முதல்வர்னா. அப்படிதான். ஆமா சீரியஸா. ஆனா முதல்வர் மட்டும் கையை நீட்டி முட்டையை வாங்குறப்ப கோழியே பெரியப்பட்டு 2 முட்டை போட்டுரும் சார். ஆமா சீரியஸா. டைரக்டர்னு ப்ரூவ் பண்றாரு, என்னமா கதை அளக்குறாரு? கதையா எங்கம்மா? இதெல்லாம் நாட்டுல நடந்துட்டு இருக்கிற உண்மை சம்பவத்தின் அருகில் சொல்லப்பட்ட உண்மைகள். ஆமா உங்களுக்கு தெரியல, நீங்க அதெல்லாம் பார்க்கல சார். அந்த முட்டை நல்ல முட்டையா கூமுட்டையா சார்? கோழி ஒண்ணு போடுதுன்னா அது நல்ல முட்டையா தான் இருக்கும். அந்த நல்ல முட்டையை கூமுட்டையாக்குறதும் கோழியை வர வைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது. ஓ, அதனாலதான் சட்டமன்றத்துல கூமுட்டைகளா இருக்கா? சட்டமன்றத்துல கூமுட்டைன்னு சொல்ல முடியாது சார். சார் அந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்தில இருந்து அந்த கட்சியில யாருமே தலைவனுக்கே புத்தி இல்லை அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருந்தா கூட, மக்கள் சொல்ல வேணாம், எதிர்கட்சிக்காரங்க முதலமைச்சருக்கே புத்தி இல்லை, அறிவு இல்லை, எதுவுமே பேசலைன்னாலும் பேசுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்காங்கல்ல, ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல சார். அவர் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். அவர் கல்வித்துறைக்கு இது மானிய கோரிக்கையில அவர் பேசலாம், முதலமைச்சர் இருக்காரு, மற்ற அந்த துறையினுடைய அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது இவரு எதுக்கு சம்பந்தம்லாம் அடுத்த? ஆமாங்க சார், அதாவது எது கேட்டாலுமே அவர் தான் பதில் பேசுறாரு. ஆமாங்க சார். அடியாளா? ஏன் சார் பேசக்கூடாதா? நியாயப்படுறதா பேசலாம், உண்மைனா பேசலாம். சார் உங்க கட்சியில பண்ண மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு அந்த லாக்அப்க்கு எதுக்கு மந்திரி? இப்போ நீர்வளத்துறைக்கு ஒரு மந்திரி, அவர் யாரு? ஆதவ் அர்ஜுன். அவர் பேசினா அதுதான் நியாயம். நீர்வளத்துறைக்கு ராஜ்மோகன் கல்வித்துறைக்கு இருக்கக்கூடியவர், அவர் பேசினா என்ன சார்? அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, அறிவு இல்லையே. அது இருக்கிறவங்க தானே பேசணும். அப்ப இருக்குல்ல இவர்கிட்ட, அவங்கள்ட்ட இருந்து அவங்க பேச மாட்டாங்களா? அவங்க இப்ப இருக்கு அந்த கட்சியிலேயே ஒருத்தருக்கு அறிவு இருக்குன்னா அது ராஜ்மோகன் தான். இப்ப ராஜ்மோகன்ட்ட நீங்க என்ன கேள்வி வேணுமாலும் கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவார். கேட்காத கேள்விக்கும் பதில் சொல்லுவார் சார். அப்படியா? ஆமா சீரியஸா. கேட்காத கேள்விக்கும் அவர் பதில் சொல்லுவார். ஏன்னா அவர் கல்வித்துறை அமைச்சர். கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஒருத்தர்னா சார், கல்வி தானே சார் ஒருத்தனுக்கு எல்லாம் தெரியும். கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தெரியும்? வானலாவே தெரியும். ஆமா சார். திருக்குறளுக்கு ராஜ்மோகன் புதுசா உரை எழுத போறாராம். ஐயோ, ஆமா. இதெல்லாம் தெரியாதா? யார் படிக்கவா சார்? வருங்கால சமுதாயம் படிக்கதான் சார். ஆமா, இந்த திருவாசத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணார்ல, அதுல கொஞ்சம் தப்பு இருக்கான் அப்படிங்கறத திருத்தி எழுதுறதுக்கு ராஜ்மோகன் தான் ஐடியா கேட்டிருக்காங்க. இருக்கலாம். ஆமா. அப்ப கடந்த ஆட்சியில இருந்தவங்க எல்லாம் அறிவாளியா சார்? அவங்க எல்லாம் முட்டாளா இருந்ததுனாலதான் இவங்க ராஜ்மோகன் அறிவாளி ஆயிருக்காரு சார். உங்களை முட்டாளன்றாங்க, கேளுங்க நல்லா. அவர் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. அப்ப சரின்னு ஒத்துக்கிறீங்க? அவர் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி. அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா, எல்லாமே இல்ல, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. புரியுதுங்களா? இதுல அறிவாளி அரசியல்வாதி கிடையாது. யார் அறிவாளிகள்? மக்கள். புரியுதுங்களா? மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்ப விஜய் அறிவாளி தானே? அததான் சொல்றேன், விஜய் அறிவாளி தானே. 4 ஆட்டம் போட்டு ஒரு என்ன டக 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 டகன்னு ஒரு ஃபைட்டை போட்டா அவர் நமக்காக எல்லாம் செய்வார்னு சார். அவரு எனக்கு தெரிஞ்சு விஜய் செய்யாத செயல்கள் என்ன சார்? எல்லாம் அவ்வளோ நல்லது செஞ்சிருக்காரு சார். ஒவ்வொரு படத்துலையும் எடுத்து பாருங்க, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவாம இருந்திருக்காரா? ஏதாவது ஒரு படத்துல சொல்லுங்க, உதவாம இருந்திருக்காரா? அவ்வளோ பண்றவரை மக்களுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருன்னா நமக்கு பண்ணுவார்ல சார்? பண்ணுவாரு, மெதுவா பண்ணுவாரு. ஆமா, அதான் 6 மாதத்துக்குள்ள டைம் கேட்டிருக்காருல பண்றதுக்கு. 6 மாசம் இல்ல, 6 வருஷம் ஆனாலும் பண்ணுவாரு. ஆக்சுவலா ஒரு விஷயம், இந்த ஜென்மத்துல மக்களுக்கு நல்லது பண்ண முடியாம போனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது கண்டிப்பா இவர் பண்ணுவார். ஏன்னா விவசாயிகளுக்கெல்லாம் உதவி பண்றதுக்கு அடுத்த ஜென்மத்துல நான் விவசாய பிறந்து வருவேன்னு சொல்லியிருக்காருல்ல சார், சொன்னார்ல. அதனால சொல்றேன், இந்த ஜென்மத்துல சப்போஸ் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண முடியாம போயிருச்சு, திமுக காரங்களோட எதிர்ப்புல எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க அப்படின்னா கூட விஜய் அவர்கள் அடுத்த ஜென்மத்துல பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு மக்களே அடுத்த ஜென்மத்துல காத்துக்கிட்டு இருங்க.